என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாலிபர் முகாம் யுத்தம் 2024க்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைங்க. 26ஆம் தேதி காலையில் 9:30க்கு அந்த முகாம் துவங்கி சாயங்காலம் 4:30க்கு முடிவடையும். ஜார்க்கண்டிலிருந்து சகோதரன் லிவிங்ஸ்டன் ஜோசப் மாத்திரமல்ல, அவங்க மனைவி தெபோரால் லிவிங்ஸ்டன், அவங்களோடு கூட நானும் சகோதரன் மைக்கேல் ராஜ் அவர்களும் இணைந்திருப்போம். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வோம். நல்ல விளையாட்டுகள் பிள்ளைகளுக்கு சுவாரஸ்யமாய் நடத்துவதற்கான நிறைய திட்டங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஜெபித்து கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்தை தொடர்ந்து நம்ம தியானித்து வருகிறோம். இந்த உலகம் நமக்கு வைக்கிற சவால்கள் என்ன என்பதை தான் நம்ம தியானிக்கிறோம். யோவான் 17:16, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. இயேசு நம்மை இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்று அவர் சொல்லுகிறதை தான் நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்தாலும் இந்த உலகம் நம்மை ஒரு நாளும் ஜெயிக்கக்கூடாது. நாம் உலகத்தை ஜெயிக்கணும். அதுக்காக தான் ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். உலகம் நம்மளை ஜெயிக்க முயற்சி பண்ணும், ஆனால் நம்ம ஒரு நாளும் உலகத்துக்கு தோற்று போகக்கூடாது. உலகத்தில் நீங்கள் ஜெயிக்கணும், எல்லா இடமும் ஜெயிக்கணும். உலகம் வைக்கிற எல்லா சவால்களையும் நீங்கள் ஜெயிக்கணும். ஒரு நாள் தோற்று போயிருக்கலாம், பரவாயில்ல, நீங்கள் திரும்ப எழும்புங்க. 7 முறை நீதிமான் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான். ஒருவேளை உலகமே விழுந்து கிடக்கலாம் உலகத்தின் மாய வலையில், ஆனால் நம்ம விழக்கூடாது. அதில் நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த தெளிவோடு கூட இந்த வார்த்தைகளை கேளுங்க. இன்றைக்கி உலகம் வைக்கிற இன்னொரு சவாலை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். யோவான் 16:20 நான் வாசிக்கிறேன். யோவான் 16:20, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகம் சந்தோஷப்படும். உலகம் பாருங்க சந்தோஷப்படுது. அப்போ உலகத்துக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. உலக சந்தோஷத்துக்கும் தேவ ஜனத்தின் சந்தோஷத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் அழும்போது உலகம் சந்தோஷப்படுமா, ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது இந்த உலகத்தினுடைய உபத்திரமம், வேதனை, நெருக்கம், இந்த உலகத்துக்குள்ளே நான் வாழ்ந்தாலும் நான் உலகத்தோடு வாழ மாட்டேன் அப்படின்னு இருப்பதனால இந்த உலகம் நமக்கு எதிராய் யுத்தம் பண்ணும்போது நாம் அழுவோம். உலகம் என்ன தெரியுமா பண்ணுது? நமக்காக துக்கப்படுமா? ஐயோ நீ அழாத, பரவாயில்ல, நான் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கேன்னு சொல்லுமா? நீ அழுதா உலகம் சந்தோஷப்படும். அந்த உலகத்தில் காண்கிற அந்த சந்தோஷம் இருக்குதே, அது போலியானது. அந்த சந்தோஷம் போலியான சந்தோஷம். நேற்று சொன்னேன், அது நிரந்தரமில்லாத சமாதானம், தற்காலிக சமாதானம். இன்றைக்கி இந்த உலகத்தினுடைய சந்தோஷம் அது போலியானது. உலகம் சந்தோஷம் கொடுக்கும், அதனால தான் இந்த உலக சந்தோஷத்தில் நிறைய பேர் மதிமயங்கி கிடக்கிறாங்க. உலகம் கொடுக்குற சந்தோஷத்தை குறித்து வேதத்தில் ஒரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன். அது எப்படிப்பட்டது, அது ஏன் போலின்னு சொல்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் அதில் 25-26 நான் படிக்கிறேன். எபிரேயர் 11:25, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இந்த வசனத்தை இன்னைக்குரிய மனப்பாட வசனங்களாக குறித்து கொள்ளுங்க. எபிரேயர் 11:25-26 எளிதான வசனம்தான். 2 வசனத்தை சேர்த்து படிச்சிருங்க. நல்ல ஒரு அழகான வசனம். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும். அப்போது மோசேக்கு தெரியுது, இந்த எகிப்தில் இருக்கும்போது எகிப்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அது என்ன சந்தோஷம்? பாவ சந்தோஷம், அநித்தியமான சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்குள்ளே நம்ம போனால் நம்ம கானானை இழந்துருவோம். அந்த கானானுக்குள்ளே அந்த இனி வரும் பலன் அப்படின்னு சொல்கிறாரே, அது கானான், தேவன் வச்சிருக்கிற பெரிய கானான். அப்போ அந்த பலனை நான் அனுபவிக்கணும்னா நான் இந்த உலக கொடுக்குற சந்தோஷத்தை நான் கண்டிப்பாக தவிர்த்து தான் ஆகணும். உலகம் பாவத்தினால் உங்களை சந்தோஷப்படுத்தும். உலகம் உங்களுக்கு மாயையான சந்தோஷங்களை கொடுக்கும். அது அந்த சந்தோஷம் பாருங்கள், இந்த உலகத்தின் சந்தோஷம், ஒருத்தன் விழுந்துட்டா உலகம் சந்தோஷப்படும், ஒருத்தன் அழுதா உலகம் சந்தோஷப்படும், ஒருத்தன் ஏதாவது வேதனைப்பட்டா உனக்கு இன்னும் தேவைன்னு சந்தோஷப்படும். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி இருக்காங்க தெரியுமா? இன்றைக்கி இந்த உலகத்தில் நான் நிறைய பார்த்துட்ருக்கிறேன். தனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் வெளியே சொல்லிடக்கூடாது. ஏன்னா சொன்னால்
அவங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்க, எப்படி பேசுவாங்க, அதனால என் கஷ்டம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு வாழ்கிறவங்க இருக்காங்க. அப்போ இந்த உலகம் எவ்வளோ மோசமாகிடுச்சு பார்த்தீங்களா? அப்போது நான் என் கஷ்டத்தை வெளியே ஷேர் பண்ண கூட பயமாக இருக்குன்ற நிலைமைக்கு இந்த உலகம் நம்மளை வச்சுருக்கு. ஏன்னா நாம் ஐயோ பாவம் அப்படின்னு சொல்கிறத விட, கவலைப்படாத அப்படின்னு உற்சாகப்படுத்துறதை விட, உனக்கு இது தேவை அப்படின்னு சொல்கிற உலகத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். பிரியமானவர்களே, நமக்குள்ள அப்படிப்பட்ட சுபாவம் ஒரு நாளும் வந்துடக்கூடாது. தயவுசெய்து கவனமாக இருங்க. யாரும் இந்த உலக சந்தோஷத்தில் மதிமயங்கிடக்கூடாது. உலகம் கொடுக்குற பாவ சந்தோஷத்தில் ஒரு நாளும் நீங்கள் விழுந்து கிடக்காதீங்க. கவனமாக இருங்க. ஏன்னா இந்த சந்தோஷம் எல்லாம் போலியானது. வேதத்தில் பிரசங்கியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்துலேயும் அங்கே சந்தோஷத்தை குறித்து பிரசங்கி சொல்லுகிறார். நான் வாசிக்கிறேன். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் மாத்திரமல்ல, அதே அதிகாரத்தின் 10வது வசனம். நகைப்பை குறித்து அது பைத்தியம் என்றும் சந்தோஷத்தை குறித்து அது என்ன செய்யும் என்று சொன்னேன். பிரசங்கி சொல்கிறார், சந்தோஷம் அது என்ன பண்ண போகுது அப்படின்னு அவர் நினைக்கிறார். 10ஆம் வசனத்தில் பாருங்களேன், என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் இருதயத்திற்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விலக்கவில்லை. நான் செய்த முயற்சிகள் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றுக்கும் எனக்கு வந்த பலன். இவர் சொல்கிறார், நான் கண் எதை இச்சித்ததோ அதை நான் அனுபவித்தேன். என் இருதயத்துக்கு எது சந்தோஷமோ நான் அதை கொடுத்தேன். பாருங்கள், இந்த எல்லாமே பிரசங்கி வாழ்க்கையில் மாயை என்பதை கற்றுக்கொண்டார். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷப்படுங்க. அது தேவன் கொடுக்குற சந்தோஷமா? அந்த சந்தோஷத்தில் என் ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் இழக்கிறேன்னா, என் ரட்சிப்பின் சந்தோஷம் நல்லா இருக்கா? சிலவங்கெல்லாம் உலக பிரகாரமாக சிரித்து பேசி மதிமயங்கி மெய்மறந்து வாழ்வாங்க. அந்த சந்தோஷத்தில் கொஞ்ச நேரம் கழித்து செக் பண்ணி பார்த்தா தேவ சமாதானத்தை, தேவ பிரசன்னத்தை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்திருப்பாங்க. ஏன்னா சில நேரம் சில சந்தோஷத்தின் எல்லை மீறின சந்தோஷத்தில் தேவனை மறந்து அங்கே தேவையில்லாத காரியங்களை பேசி தேவையில்லாத ஜோக் அடித்து அதை சந்தோஷம் நினைக்கிறாங்க. நீங்கள் சந்தோஷமாக இருங்க, சிரிங்க. அதுக்காக உம்முன்னு இருக்கக்கூடாது. சிலவங்களாம் சிரிச்சா பாவம்னு நினைப்பாங்க. சந்தோஷமாக இருங்க, ஆனால் ரட்சிப்பின் சந்தோஷத்தில் இழந்துடாதீங்க. அதை கவனமாக காத்துக்கோங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, எங்களுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை அன்றைய இந்த உலக சந்தோஷம் என்றைக்குமே அது பாதிச்சிடக்கூடாது. அதில் நாங்கள் கவனமாக இருக்கணும். இந்த உலக சந்தோஷத்தில் நாங்கள் ஏமாந்துடக்கூடாது. ஆனால் இந்த உலகம் எப்போலாம் எங்களை சந்தோஷப்படுத்த நினைக்குதோ, இது எங்களை வீழத்தட்ட எங்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை திருட நினைக்குது அப்படின்றதில் நாங்கள் கவனமாக நாங்கள் ஓட, நாங்கள் தேவன் கொடுத்த அந்த சந்தோஷம் அன்றே வரப்போகிற நாட்களிலே எங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற அந்த சந்தோஷத்திற்காக உலக சந்தோஷத்தை நாங்கள் மேற்கொண்டு ஓட எங்களுக்கு கிருபை தாரும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், தொடர்ந்து நீர் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். யுத்தம் 2024 என்கிற தலைப்பிலே வருகிற ஜனவரி மாதம் 26ஆம் தேதி நம்முடைய விருகம்பாக்கத்தில் இருக்கிற நம்முடைய அலுவலகத்திற்கு மேலே இருக்கிற நம்முடைய ஜெப மையத்தில் வைத்து இந்த வாலிபர் கூடுகை நடைபெறப் போகிறது. கொரோனாவுக்கு முன்பாக ஒவ்வொரு வருஷமும் நம்ம நடத்திட்டு வந்தோம். ஆனால் மறுபடியுமாக இந்த வருஷம் அதை துவங்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த கூட்டத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஜார்க்கண்டில் மிஷனரியாக கணவன் மனைவியாக ஊழியம் செய்கிற சகோதரர் லிவிங்ஸ்டன் அவர் மனைவியும் வராங்க. அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன், இந்த பார்க்குற நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைங்க. இளைஞர்கள் பார்த்துட்டு இருந்தால் தயவு செய்து வாங்க. 35 வயது வரைக்கும் இளைஞர்கள் தான். எனவே நீங்கள் வரலாம். தேவனுக்காக ஒரு 100 இளைஞர்களை உருவாக்கணும் என்பது இந்த வருஷத்தில் எங்கள் தரிசனம். எனவே எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ரிஜிஸ்டர் பண்ணவங்கள தான் நாங்கள் அன்னைக்கு அனுமதிப்போம். எனவே கீழே காண்கிற ஃபோன் நம்பரில் நீங்கள் உடனடியாக தொடர்பு கொண்டு ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. காலைல 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் பண்ணிடுங்க. கொஞ்சம் பேருக்கு தான் இடம். எனவே நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். இது உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கும். ஜெபத்தோடு நாங்கள் பிரயாசப்பட்டுருக்கிறோம். வாருங்கள், உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் எதிர்காலத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி என்ற இந்த சமூக அறக்கட்டளை மூலமாக கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாம் இலவசமான ஆம்புலன்ஸ், இலவசமான டயாலிசிஸ் சென்டர், அது மாத்திரமல்ல மிகவும் தேவையுள்ள படிக்கக்கூடிய வாலிபர்களுக்கான ஒரு IAS அகாடமியையும்
ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோடு கூட நாம் நடத்தி வருகிறோம். இந்த டயாலிசிஸ் பேஷண்ட்டுடைய அட்டெண்டர்ஸ்க்காக நாம் இலவசமான தையல் பயிற்சியும் கொடுத்து வருகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை தொடர்ந்து இன்னொரு புதிய ஒரு நல்ல செய்தியை நான் உங்களுக்காக வைத்திருக்கிறேன். அது என்னவென்றால், நாம் வெகு சீக்கிரத்திலே நம்முடைய இதே கேம்பஸில் நம்ம ஒரு விங்ஸ் ஆஃப் விக்டரி டயக்னோஸ்டிக் சென்டரும் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அதில் எக்ஸ்ரே, இசிஜி, இஇஜி, ஸ்கேன், எக்கோ, அல்ட்ராசவுண்ட், இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸோடும் அங்கே இருக்க போகிறது. இந்த லேபானது மிகவும் ஏழைகள், பணத்திற்கு வழி இல்லாதவர்களுக்கு இலவசமாகவே நாம் அதை செய்ய போகிறோம். மற்றவர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடியவர்களுக்கும் சென்னை பட்டணத்தில் மிக குறைந்த விலையிலே நாம் கொடுக்க இந்த சேவையை செய்ய தீர்மானித்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இதற்காக நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இதனுடைய மொத்த செலவு 45 லட்சம் ரூபாய் செலவாகிறது. இதுக்காக நம்ம வாடகைக்கு எடுக்கணும், அட்வான்ஸ் கொடுக்கணும், நல்ல எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும்னு சொல்லி நாங்கள் தீர்மானித்து ஜெபித்து வருகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 45 லட்சத்தையும் 45 பேர் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடியவர்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அப்படி இல்லை என்றால் 90 பேர் 50,000 கொடுக்கக்கூடியவர்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். 180 பேர் 25,000 ரூபாய் கொடுக்கிறவர்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இதிலே நீங்களும் எங்களுக்கு ஜபத்தோடு தோள் கொடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஒருவேளை இந்த மெடிக்கல் டீமில், இந்த மெடிக்கல் மினிஸ்ட்ரியில் யாராவது நாங்கள் இணையணும், இப்படிப்பட்ட மிஷனுக்கு நாங்கள் உதவி செய்யணும்னு யாராவது விரும்புனாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிந்திருந்தால் அவர்களை எங்களோடு கூட நீங்கள் கனெக்ட் பண்ண நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டுடைய நாமத்தை நாம் இணைந்து மகிமைப்படுத்துவோம். கீழே காண்கிற இந்த ஃபோன் நம்பரை குறித்து கொள்ளுங்கள். நாம் தேவனுடைய நாமத்தை இணைந்து மகிமைப்படுத்துவோம். God bless you.